ஹலோ சுட்டீஸ், என்ன வீடியோ பார்க்க வந்திருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்காக கிடையாது. இந்த வீடியோ வந்து 18 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. அதனால உங்களுக்கு வந்து கண்மணி அக்காவும் டோரா அக்காவும் வீடியோ போட்டிருப்பாங்க, அதை போய் பாருங்க. இல்ல நம்ம எம்ஜி நான் வீடியோ போட்டிருப்பாரு, அதை போய் பாருங்க. அதனால உங்களுக்கான கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது. தயவு செஞ்சு வெளில போயிருங்க. இது வந்து 18 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் வந்து பாடல்கள் அப்படின்றது வந்து ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதுல வந்து நம்ம பாடல் ஆசிரியர்கள் வந்து குறும்புத்தனமா சில லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டெல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்து ஆர்காஸ்மிக் டெத் ஆக போறோம். ஸோ அதனால வீடியோக்குள்ள போவோமா? அதுல முதல் வர பாட்டு வந்து கோவாங்கிற ஒரு அழகான ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு வந்திருக்கும். படம் எடுத்தது வந்து தாய்லாந்துல, ஆனா வந்து அந்த படம் வந்து கோவால தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி கோவாக்கு போனதே பார்க்க முடியுது. அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வருது பாருங்க சார். தப்பாகத்தான் நினைக்காதே, இங்க தப்பு எல்லாம் தப்பு இல்ல, இப்போ அதெல்லாம் உலகம் எங்கு ரைட்டு. அதுக்கு அடுத்து ஒரு லைன் வருது பாருங்க. எங்கே நான் தொடங்கணும், மடங்கணும், அடங்கணும், சொல்லி கொடு நீயே அதை தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க அப்படிங்கிற ஒரு லைன் ஒண்ணு வந்து டேர்ன் ஆன் தான். எல்லாம் வந்து ஒரு கேக்கு எழுதின ஒரு பாட்டு. நம்ம கங்கை அமரன் வந்து எழுதியிருப்பாரு. அதுல வந்து இளையராஜா தான் பாடியிருப்பாரு. என்ன சொல்லி அவர் பாட வச்சாங்கன்னு தெரியல, ஒரே டேர்ன் ஆன் தான் அந்த பாட்டு கேட்டாங்க. அடுத்து ஒரு பாட்டு ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாட்டு. ஒரு நாட்டியான ஒரு லைன் ஒண்ணு இருக்கு. எல்லாம் கப்பிள்ஸ் கோல் அப்படின்னு போட்டுட்டு இருப்பாங்க. இரட்டைவால் குருவி அப்படிங்கிற ஒரு படத்துல 2 பெண்களை ஒரே நேரத்தில் கையாளுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் வந்து இரட்டைவால் குருவி. அந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? அதுக்கு அடுத்த ஒரு லைன் ஒன்று வருது பாருங்க. ஏனோடைய ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே, புல்லாங்குழல் ஏண்டா தள்ளாடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மனசுல எழுந்துகிட்டே இருக்கு. அது வந்து நம்மளும் சும்மா கேட்டுக்க வேண்டியதான். இதை வந்து சும்மா நம்ம சொல்லும் போது வந்து ஒரு மாதிரி விரசமா இருக்க ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி பொயட்டிக்கா எழுதும் போது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான விஷயமாயி கைத்தட்டலை பெறுது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஆனா இது ஃபுல்லா அப்ஜெக்டிஃபிகேஷன் தான், வேற எதுவும் பெருசாலாம் கிடையாது. இதை நம்ம சும்மாவும் மாத்துறது இல்லை, இதை வந்து நம்ம அமுதகரமா மாத்துறோம். இது அடுத்த பாடல் உங்களுக்கு தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் வெக்கத்துக்கும் இதோ உங்களுக்காக. சொந்தக்காரனான் தானே தொட்டு பார்க்க கூடாதா, கண்ணந்தோடும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா. பேட் டச்ச இதை விட யாரும் பொயட்டிக்கா சொல்ல முடியாது. சொந்தக்காரங்களை நெருங்க விடாதீங்க அப்படிங்கிறதா இந்த பாட்டுல இருக்க ஒரு கருத்து. அடுத்த லைனே ஒண்ணு போடுறான். தீண்டாமைதான் இந்த நாட்டில் இன்னும் உள்ளதா. தீண்டாமை எடுத்துக்கிட்டு போய் எங்க சொல்லுறான் பாருங்க. ஜீன்ஸ்ங்கிற ஒரு அழகான ஒரு படத்துல ஒரு லைன் வருது பாருங்க சார். பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி, சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன், ஆகா அவனே நல்லடி அப்படின்னு ஒரு பாட்டு வருது பாருங்க. எதுவும் கிடையாது, ஷோல்டர்ஸ சொல்றாரு. ஷோல்டர்ஸ் தான் நல்ல தினவெடுத்த தோள்கள், அதை தான் சொல்றாரு டைமண்ட் முத்தையா. அடுத்த பாடல் ஏய் குட்டி முன்னால நீ முன்னால நான் வந்தாலே அப்படிங்கிற ஒரு அருமையான பாட்டுல ஒரு ஹாட்டான ஒரு லைன் வந்து பாருங்க. வரது ஒண்ணு அங்க இருக்கு, கிழக்கு ஒண்ணு இங்க இருக்கு, நெல்லு குத்த நேரம் எது சொல்லாடி என் சித்திரமே. அதுக்கு அவ சொல்றா, பொல்லு குத்த பவுசி இல்ல பவானி நான் தரல பையன், நெல்லு குத்த இடம் கொடுத்தா மாட்டிக்குவே உரலுக்குள்ள, கட்டைன்னா கட்டை இது கடைஞ்செடுத்த நாட்டு கட்டடா அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒண்ணு வருது பாருங்க. வேற எதுவும் கிடையாது, நெல்லு குத்துறதுக்கு இடம் கேட்கறாங்க. வேற எதுவும் பெருசா டேட்டியெல்லாம் வந்து யோசிக்க தேவையில்ல, நார்மலா யோசிச்சாலே போதும். அடுத்து வந்து நம்ம வைப் ஃபேக்டரியோட ஒரு பாட்டுல ஒரு லைன் ஒண்ணு வரும். மச்ச கண்ணு முத்தி கிச்சு பட்ட தண்ணி பத்தி கிச்சு தல்ல. சரியா அப்படியே வைப் பண்ணிட்டே இருப்போம். மேல இருந்து நான் பார்த்தா அந்த அருவி கரைகள் தெரியாதா. அவ சொல்றா, கீழே இருந்து நான் பார்த்தா அந்த நிலவே ஒதுக்கி வழியாதா.
லிட்ரலா லிட்ரலா அவங்க வந்து நிலாவை சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் பெருசாலாம். இதை வந்து சும்மா சமாளிக்கிறதுக்காக இல்லைங்க நான் நிலாவை பார்த்துதாங்க போட்டேன், இதை நீங்க இப்படி பாக்குறீங்களே அப்படின்னு சொன்னாலும் ஒரு போவட்டோட மனசு ஒரு போவட்டுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான் நினைக்கிறேன். அடுத்த பாடல் செல்லமே அப்படிங்கிற ஒரு படத்துல கும்மியடி கும்மியடி அப்படிங்கிற ஒரு பாடு இதோ உங்களுக்காக. இந்த ராஜ கதவை திறந்தான், பல ரகசியமும் புரிஞ்சான், பத்தியும் கிடந்த மாப்பிள்ள பையன்தான் பைத்தியமாக வேணும் அப்படின்னு. தூக்கி இருக்கும் அழகு அவ தூக்கம் எடுத்து போகும், அடி பாக்கி இருக்கும் அழகு உசிர் பாதி வாங்கி போகும், தன்ன தன்ன தன்னானே ஒரு தன்ன தன்னானே. அதுக்கு அடுத்த லைனை பாருங்க. அடி பஞ்சு மெத்தையில ஒரு பந்தயம் நடக்குமே, அந்த பந்தயம் முடிவிலே ரெண்டுமே ஜெயிக்குமே. இது வேற எதுவும் இல்ல, ஆண்ட்ரஸ்லிங் வாங்க, ஆண்ட்ரஸ்லிங் போட வாங்க அப்படின்னு அததான் சொல்லியிருக்காங்க. ஒரு 169 ஒண்ணு போட்டோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 169 தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதே மீட்டர்லயே வேற ஒரு பாட்டு வருது பாருங்க சார். நெஞ்சினிலே நெஞ்சிலே டுவைங் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வருது. குங்குமம் ஏன் சூடினாய், கோல முத்தத்தில் கலையத்தான், கூரை பட்டி ஏன் உடுத்தினாய், கூடல் பொழுது கசங்கத்தான். அதுக்கு அடுத்து ஒரு லைன் வருது பாருங்க. தீபங்கள் அணைப்பதே புதிய பொருள் நாம் தேடத்தான் அப்படிங்கிற ஒரு பாட்டு. வேற எதுல எதனா கீழே போட்டு தேடிட்டு இருந்திருப்பாங்க, வேற எதுவும் பெருசாலாம் கிடையாது. பாட்டை பத்தி பேசும்போது அப்ஜெக்டிஃபிகேஷனையும் சேர்த்து பேசணுன்றதுதான் இந்த ஒரு கலந்துரையாடல். அடுத்த பாட்டு வந்து நம்ம ஆண்டவரோட பாட்டு, வசூல் ராஜா அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு படத்துல இருந்து ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வெட்டிய போட்டு தாண்டவா அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. 12 வயசு மனசில் கொட்டாம்பூச்சி பறக்குமே, லவ் இல்ல அது பேர் லவ் இல்ல, கண்ணை பார்த்து பேச சொல்ல கைத்து கீழ் கீழ் பார்க்குமே, லவ் இல்ல அது பேர் லவ் இல்ல, கீஞ்ச பாயில் கவுந்து படுக்கும் போது ஓ மனசுக்குள்ள கிளியோபட்ரா வந்தா லவ் இல்ல, ஜவுளி கடை பொம்மைய பார்க்கும் போது ஓ மனசுக்குள்ள கமலி கப்பா வந்தா லவ் இல்ல. ஆண்டவர் உட்காந்து 18 வயசுக்கு இருக்கவங்களோட மனநிலைமையெல்லாம் உட்காந்து எழுதி போட்டாதான் இந்த ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு உவமையா நம்ம சொல்லலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அதுவரை பீஸ். வெள்ளிப்பணம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு, வெட்டி பையன் உன்னிடத்தில் என்ன இருக்கு. இந்த வீடியோவே இப்படிதான் போகும் போல.